10 வயதுக்குள் பெண்களுக்கு திருமணம் செய்யாவிட்டால் அது பாவம். எனவே இது இந்து மத நம்பிக்கை, இதில் எப்படி நீங்கள் தலையிட முடியும் என்று கேள்வி எழுப்பினார் சத்தியமூர்த்தி. கர்நாடகாவில் கூட ஒரு கோயிலில் பிராமணர்கள் சாப்பிட்ட பின்பு எச்சியலையை தூக்கி போட்டு அது மேலே மற்றவர்கள் உருண்டால் அவங்க சொர்க்கம் கிடைக்கும் என்ற ஒரு எங்கள் நம்பிக்கை என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதெல்லாம் அனுமதிக்க முடியுமா? குறிப்பிட்ட பிரிவைச் சேர்ந்தவர்களை தவிர மற்றவர்கள் சாமி சிலையை தொட்டால் அது தீட்டாகிவிடும், சாமிக்கு பவர் போயிடும். இந்த தெருவில் பிராமணர்கள் மட்டும் நடக்கலாம், தேவர்கள் மட்டும் நடக்கலாம் இப்படின்னு எழுதி போட்டிருந்தா இது தீண்டாமை கிடையாதான். கோயிலுக்கு போனால் ஐயப்பன் கொஞ்சம் சேக்காயிருவார் பெண்களை பார்த்தா. அப்போ அவ்வளோ வீக்காவாக இருக்கார் ஐயப்பன் தான் நம்ம கேட்கணும். கோயிலில் பணம் வாங்குறது எங்கே இருக்குது? இதெல்லாம் ஆகமத்தில் இருக்குதா? கோயில் கருவறைக்குள்ளே ஏசி போட்டுக்கிற, சினிமா ஷூட்டிங்கெல்லாம் நீ வாடகை விட்டுருக்க, இப்படி பல விஷயங்கள் மாறி இருக்கிறது. பெண்கள் போகிறது மட்டும் மாற்றக்கூடாது என்று சொல்வது என்பது ஏற்புடையதல்ல. சபரிமலை தீர்ப்பு சமீபத்தில் இருந்து ஒரு 4-5 தீர்ப்பு மிகவும் கடுமையான விமர்சனத்துக்கு ஆளானது. பிரிவு 377 தன்பாலின உறவு, 497 அது அடல்ட்ரி பிறன்மனை சேர்வது, அதுக்கப்புறம் இந்த சபரிமலை தீர்ப்பு, இப்படி நிறைய விவாதத்துக்கு சமீபத்தில் ஆச்சு. இதில் இந்த சபரிமலை பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு கேள்வியை RSS, பிஜேபி, சாதாரண பக்தர்கள் உட்பட்ட எல்லோரும் எழுப்புகிறார்கள். எங்கள் மத நம்பிக்கையில் நீங்கள் எப்படி தலையிட முடியும்? நீதிமன்றம் எப்படி நம்பிக்கையில் தலையிட முடியும் என்ற கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை நீதிமன்றம் மத நம்பிக்கையில் தலையிடவில்லை, மத பாகுபாட்டில், தீண்டாமையில் தலையிட்டு இருக்கிறது, பெண்களுக்கு எதிரான பாகுபாட்டில் தலையிட்டு இருக்கிறது. ஒருத்தர் நம்பிக்கை வச்சுக்கலாம், ராமர் இங்கே பிறந்தார், ஐயப்பா அப்படி பிறந்தார், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அதை வைத்து கொண்டு ஒருவரை நீங்கள் உள்ளே வரக்கூடாது, நீங்கள் தொட்டா தீட்டு, நீங்கள் வந்தா தீட்டு என்ற அடிப்படையில் யார் எந்த நடவடிக்கை செய்தாலும் அது சட்டவிரோதம். அதைத்தான் இன்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இந்த நம்பிக்கை தொடர்பான கேள்வி என்பது இன்னைக்கு நேற்று இல்லை, அது 100 ஆண்டுகளுக்கு மேலாக, 150 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கேள்வி என்பது இருக்கிறது. மதவாதிகள் எப்போதும் இதை சொல்கிறார்கள். 1891 ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட் என்று ஒரு சட்டம் வருகிறது. அந்த சட்டம் என்னென்னா, அப்போ சைல்டு மேரேஜ், பாலிய விவாகம் என்பது அனுமதிக்கப்பட்டிருந்தது. அப்போ கல்யாணம் பண்ண பிறகு அந்த சிறுமிகளோடு உறவு வைத்துக் கொள்வது அது குற்றம், தடை செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டத்தை வெள்ளைக்கார அரசு கொண்டு வரான். 12 வயதுக்கு கீழான சிறுமிகளுடன் திருமணம் முடிந்திருந்தாலும் உறவு வைத்துக் கொள்வது குற்றம். இதான் அந்த சட்டம். இதற்கு அன்னைக்கே இது எங்கள் மத உரிமை, மத உரிமையில் எப்படி வெள்ளை அரசு தலையிட முடியும் என்று கேள்வி எழுப்பினார். யார் கேட்டது? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று சொன்ன திலகர். அவர் தான் கேட்டார், எங்கள் மத உரிமையில் நீங்கள் எப்படி தலையிடுறீங்க? திலகர் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? 12 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளை பாலியல் வன்புணர்வு செய்வது எங்களது மத உரிமை, ரேப் பண்ணுற உரிமையை நீ எப்படி தடுக்க முடியும்னு அன்றைக்கி திலகர் கேட்டார். இன்றைக்கி வேணால் நிறைய சட்டம் வந்திருக்கலாம், அன்னைக்கு அதான் நிலைமை. அதற்கு பிறகு 1929 திருமணத்துக்கு வயது நிர்ணயிக்கும் சட்டம் வருகிறது. அப்போ இதேபோல் மதவாதிகள் எதிர்த்தார்கள். அப்போ எதிர்த்த முக்கியமான நபர் யாருன்னா, வரலாற்றில் சொல்லக்கூடிய தீரர் சத்தியமூர்த்தி. என்ன சொன்னார்னா, 10 வயதுக்குள் பெண்களுக்கு திருமணம் செய்யாவிட்டால் அது பாவம். எனவே இது இந்து மத நம்பிக்கை, இதில் எப்படி நீங்கள் தலையிட முடியும் என்று கேள்வி எழுப்பினார் சத்தியமூர்த்தி. அதுக்கு பிறகு தேவதாசி ஒழிப்பிலையும் இதேபோல் கேள்வி வந்தது. ஆலயங்கள் நுழையும் போதும் இதேபோல் கேள்வி வந்தது. இந்து பெண்களுக்கு சொத்திலே சம பங்கு கொடுக்கிற போது இதே கேள்வி வந்தது. சாபானு வழக்கில் முஸ்லீம் பெண்களுக்கு அவங்களுக்கு வாழ்க்கை பொருள் இது மெயின்டெனன்ஸ் பிரச்சனை வருகிற போது இதே கேள்வியை அவர்கள் எழுப்பினார்கள். முத்தலாக் பிரச்சனையிலே இதே கேள்வியை எழுப்புகிறார்கள்.
இப்போ மத அடிப்படைவாதிகள் இந்த கேள்விகளை தொடர்ச்சியாக எழுப்பி வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வரலாற்றில் அதெல்லாம் மாறிவிடுச்சு. கர்நாடகாவில் கூட ஒரு கோயிலில் பிராமணர்கள் சாப்பிட்ட பின்பு எச்சியலையை தூக்கி போட்டு அது மேலே மற்றவர்கள் உருண்டால் அவங்க சொர்க்கம் கிடைக்கும் என்ற ஒரு எங்கள் நம்பிக்கை என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதெல்லாம் அனுமதிக்க முடியுமா? இப்படி வரலாறு நெடுகிலும் குறிப்பிட்ட சமூகத்தை, மக்களை அடிமையாக வைத்திருப்பதை பார்ப்பனியம் செய்கிறது. இதை கேள்வி எழுப்பினால் இது எங்கள் மத உரிமை, மத நம்பிக்கை என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு சபரிமலை பிரச்சனையிலும் அதே தான் நடக்கிறது, அயோத்தி பிரச்சனையிலும் அதே தான் நடக்கிறது. அயோத்தியில் ராமர் அந்த மசூதி கீழே தான், பாபர் மசூதி 3 டூமில் நடுவில் உள்ள டூமுக்கு கீழே தான் பிறந்தார் என்று சொல்வது எங்கள் நம்பிக்கை. இதை யாரும் கேட்க முடியாது. அதை யார் வச்சிருக்கோட்டும். இன்னைக்கு அரசியல் சட்டம் இதெல்லாம் உங்கள் பொருட்டு கிடையாது என்று மிரட்டுகிறார்கள். டெல்லியில் 5 லட்சம் பேர் தள்ளுறான், அங்கே போய் வந்து பால் தாக்கரே பையன் வந்து அங்கே பேசுகிறார். இங்கே சபரிமலையில் உச்சநீதிமன்றத்தை அரசியல் சட்ட அமர்வு சொன்ன பின்பும் உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள். ஆனால் வார்த்தையில் இப்போ மாற்றிக்கிறாங்க. இந்த சபரிமலை பிரச்சனையில் இவர்கள் இந்த தீர்ப்பை இவ்வளவு கடினமாக உறுதியாக விடக்கூடாது என்று எதிர்ப்பதற்கு வேறு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த பெண்கள் அனுமதிக்கிற பிரச்சனை மட்டும் கிடையாது. இப்போ கோயிலுக்கே எல்லாம் போகிறத நிறுத்திட்டா கோயிலுக்கு வாங்க, எல்லோரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்ருவாங்க அவங்க. இப்போ அங்கே கூட்டம் குறைஞ்சோன்னே கொஞ்சம் போராட்டம் குறையுது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தா, 2006 ஆர்எஸ்எஸ் சொல்கிறது பெண்களை கோயிலுக்கு அனுமதிக்கணும். இந்த தீர்ப்பு வந்தவுடனே ஆர்எஸ்எஸ் வரவேற்கிறார்கள். தீர்ப்பை படிக்காமல் அவங்க சொல்லிட்டாங்க. தீர்ப்பை படித்த பிறகு அவங்க எதுக்குறாங்க. அப்போ தீர்ப்பில் என்ன இருக்குது? தீர்ப்பிலே ஒரு வெடிகுண்டு இருக்கிறது. அது மதவாதிகளுக்கு உச்சநீதிமன்றம் வைத்த வெடிகுண்டு. குறிப்பாக நீதிபதி சந்திரசூட் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டை அந்த தீர்ப்பிலே வைத்திருக்கிறார். அதான் அவங்களுக்கு பிரச்சனை. இப்போ கோயிலுக்கு போகிறது பிரச்சனை கிடையாது. அந்த தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்று தான் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதற்காக இயக்கம் நடத்துகிறார்கள். அப்படி என்ன அவர் சொன்னார்? ஒரே ஒரு விஷயந்தான், பின்னாடி லஜபதி ராய் அவர்கள் விரிவாக பேசுவார். இதுவரை மத பிரச்சனை தொடர்பான நீதிமன்ற அணுகுமுறையை அவர் தலைகீழாக மாற்றியிருக்கிறார். இதுவரை என்ன மத பிரச்சனை தொடர்பான அணுகுமுறை? இப்போ ஒரு கழுத்தில் மண்டை ஓடு போட்டு கையில் எலும்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஊழம் போகிறது, அது தந்துவா டான்ஸ் ஆடுறது எங்கள் மதத்தோட அடிப்படை பண்பது, இன்றியமையாத பண்பது. இது எங்கள் உரிமை நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் வந்து இது எசென்சியல் ப்ராக்டிஸ் கிடையாது, மதத்தோட இன்றியமையா நடவடிக்கை அல்ல. எந்த ஒரு விஷயம் இல்லை என்றால் மதத்தின் தன்மை மாறுமோ அதுதான் மதத்தின் இன்றியமையாத விஷயம். அதை மட்டும்தான் நீங்கள் மதத்தின் அடிப்படை என்று சொல்ல வேண்டும். அதை விட்டு ஒரு பழக்கம் வழக்கம் இருக்கிறதுனாலே இதை மாற்றக்கூடாதுன்னெலாம் வந்து சொல்ல முடியாது என்று உச்சநீதிமன்றம் வரிசையாக வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்படி பசுகளை முஸ்லீம் வெட்டுறாங்க, அப்படி இது பிரச்சனைன்னு சொன்னோன்னே அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. பசுக்களை வெட்டுறது எங்கள் மதத்தோட இன்றியமையாத பண்பு, அடிப்படை செயல். நீதிமன்றம் அது வந்து கிடையாது, நீங்கள் வந்து மசூதியில் தொழுகை நடத்துகிற இதெல்லாம் அடிப்படை கிடையாது, முத்தலாக்கு சொல்கிறது அடிப்படை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி ஒவ்வொன்றிலையும் வந்து ஒரு மதத்தோட நடவடிக்கை, பழக்கம் இல்லை ஒரு சட்டம் என்பது அந்த மதத்தின் இன்றியமையாத நடவடிக்கையா, எசென்சியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸா என்று பார்த்து அது ஆம் என்றால் அதை அவர்கள் வைப்பதற்கு உரிமை இருக்கிறது என்றும், இல்லை என்றால் அதை நீங்கள் வைத்து கொள்ள முடியாது, சட்டம் சரி என்றும் சொல்வதுதான் இதுவரையிலான வழக்கம். இப்போ சந்திரசூட் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ இதை நேரடியாக மாற்றி ஒரு மதத்துக்கு உள்ளே போய் அது சரியா தவறா அப்படின்னு ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டால் இது அவர்கள் தான் பதில் சொல்லுவார்கள், அது சிக்கலாக இருக்கும். உதாரணத்துக்கு அர்ச்சகர் வழக்கில் இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி நம்ம 2015 அர்ச்சகர் வழக்கை நடத்தி நம்மளுக்கு எதிராக தீர்ப்பு வந்துச்சு. அர்ச்சக மாணவர்களை வைத்து அந்த வழக்கில் சேர்ந்து உச்சநீதிமன்றம் நடத்தினோம். அதில் என்ன சொன்னாங்க, 1972 சேஷம்மாள் வழக்கில் திமுக கவர்மெண்ட் அப்போ வந்து அனைத்து ஜாதியும் அர்ச்சகலான சட்டம் கொண்டு வர்ற போது அதை வழக்கு தொடுத்து அரசியல் சாசன அமர்விலே வருகிற போது குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்களை தவிர மற்றவர்கள் சாமி சிலையை தொட்டால் அது தீட்டாகிவிடும், சாமிக்கு பவர் போயிடும் என்ற அடிப்படையில் இதை நீங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வரை அர்ச்சகர் நியமிக்கப்படலை. மீண்டும் 2006 திமுக அரசு வந்த பின்பு அர்ச்சக மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, 207 பேர் படிக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த வழக்கு 2015 வருகிற போது இப்போயும் இதே வாதத்தை நாம் வைக்கிற போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா,
இது வந்து நம்ம தரப்பில் என்ன வாதிச்சு, இது தீண்டாமை. ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்கள் தான் போய் வந்து சாமியை தொடணும், மற்றவங்க தொட்டால் தீட்டு என்று சொல்வது தீண்டாமை என்று சொல்கிறோம். அப்போ உச்சநீதிமன்றம் இப்போ இருக்க தலைமை நீதிபதி அவர் தான் அன்றைக்கி வந்து அந்த தீர்ப்பு எழுதினவர். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்கள் தான் தொட வேண்டும் என்று இருப்பது தீண்டாமை அல்ல, இன்னென்ன பிரிவை சேர்ந்தவர்கள் தொடக்கூடாது என்று இருந்தால் தான் அது தீண்டாமை அப்படின்னு ஒரு தீண்டாமைக்கு புது விளக்கம் சொன்னாங்க. இப்படி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, இந்த தெருவில் பிராமணர்கள் மட்டும் நடக்கலாம், தேவர்கள் மட்டும் நடக்கலாம் இப்படின்னு எழுதி போட்டிருந்தா இது தீண்டாமை கிடையாதான். இதில் வந்து செட்டியார், வன்னியர், நாய்க்கர் மற்றவங்களாம் நடக்கக்கூடாது, தலித்தெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு எழுதி போட்டால் தான் தீண்டாமையா. இதான் உச்சநீதிமன்றம் சொன்ன விளக்கம். அதில் இவங்கவுங்க செய்யணுன்னு இருக்கு, இவங்கவுங்க செய்யக்கூடாதுன்னு எதுவும் இல்லையே, அப்புறம் எப்படி அது தீண்டாமைன்னு சொல்கிறீங்க? இப்படி சொன்னாங்க. இன்றைக்கி அதை மாற்ற வேண்டிய நிலைமை இந்த தீர்ப்பிலே வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அரசியல் சட்டத்தின் நோக்கம் என்பது சமூக மாற்றம். என்ன சமூக மாற்றம்? சமத்துவ சமூகத்தை உருவாக்குவது. சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதற்கு என்ன அடிப்படை? இந்திய அரசியல் சட்டத்தின் 3வது பகுதியில் தனிமனித கண்ணியம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், நீதி இவையெல்லாம் அடிப்படை உரிமையாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படை உரிமைகளை இதான் அரசியல் சட்டத்தின் சாரம். அது அவங்க வார்த்தையில், உச்சநீதிமன்ற வார்த்தையில் சொன்னால் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி, அரசியல் சட்ட அறநெறி அல்லது அரசியல் சட்ட ஒழுங்கமைவு என்று சொல்லலாம். இதை மீறி முரண்படும் எந்த விஷயம் இருந்தாலும் சரி, இந்த அரசியல் சட்ட ஒழுங்கை கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை மீறி, கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டினா எளிதாக புரிந்த தனி மனித கண்ணியம், சமத்துவம், சுதந்திரம், இதை மீறி எந்த ஒரு சட்டமோ எந்த ஒரு பழக்க வழக்கமோ எந்த ஒரு நடைமுறையோ இருந்தால் அது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. அதை எவரும் மத நம்பிக்கை என்ற பேரிலே, மத உரிமை என்ற பேரிலே வைத்து கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. இப்போ அர்ச்சகர் பிரச்சனைக்கு வந்தால், இது ஒருவரை உள்ளே வந்தால் தீட்டுப்பட்டுவிடும் என்று சொல்வது தனி மனித கண்ணியத்தை மீறுவது. அப்போ இனி அந்த வழக்கு மறுபடியும் நம்ம ரிவ்யூ போட்டால் அந்த வழக்கில் தீர்ப்பு மாறி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் இந்தியா முழுவதும் பார்ப்பனர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்கள் எல்லாம் வந்து மாறக்கூடிய ஒரு நிலையை நோக்கி போக வாய்ப்புள்ளது. இதான் அவங்க வந்து எதுக்குறாங்க. கோயில் என்பது அதிகார மையமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் நீதிமன்றம் இந்த அணுகுமுறையை கையாண்டால் பிரச்சனை என்கிறார்கள். இதை வெளியில் போகிற வர்றவங்கெல்லாம் பேசலை. அவர் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் திரு கே வேணுகோபால் அவர்கள் இந்த மாதம் 8ஆம் தேதி டெல்லியிலே ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு, இந்த நாடு எங்கே போயிட்டு இருக்குன்னே தெரியல, உச்சநீதிமன்றம் அதிகார எல்லையை மீறி வந்து போய்கிட்டு இருக்கு, உலகில் உள்ள பல நாடுகள் உள்ள உச்சநீதிமன்றத்தை விட இந்திய உச்சநீதிமன்றம் அதிகாரத்தை அதிகமாக கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இது போகிற போக்கு ரொம்ப சிக்கலை உருவாக்கக்கூடியது, நீதிபதிகள் இருவேறு தீர்ப்பெல்லாம் வழங்கக்கூடாது, ஒரே தீர்ப்பு வழங்கணும், இந்திய அரசியல் சட்டம் சரத்து 142 உச்சநீதிமன்றத்துக்குள்ளே வழங்கப்பட்ட அதிகாரம் என்பது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுப்பது குறிக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் காமதேனுவாக அந்த பிரிவை நினைத்து கொண்டு எல்லையற்ற முறையில் அதிகாரத்தை விரிவுபடுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி என்று சொல்லக்கூடிய அரசியல் சட்ட ஒழுங்கமைவு என்ற கருத்தாக்கம் அது ஒழிக்கப்பட வேண்டியது. அது ரொம்ப தவறான முறையில் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியல் சட்டத்தின் அடிப்படை, அதாவது மதச்சார்பின்மை, இது மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அரசியல் சட்டத்தின் மிக அடிப்படையான விஷயங்கள். இதையெல்லாம் மாற்ற சொல்லி இதையெல்லாம் வந்து கான்செப்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கிறது. பேசிக் ஸ்ட்ரக்சர், அதே போல் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி, தனி மனித கண்ணியமே பிரதானமானது, மத உரிமை, மத நம்பிக்கை தனி மனித உரிமைக்கு கீழ்ப்படும் என்பதுதான் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் இந்த 2 ஆண்டுகளில் வந்தடைந்திருக்கிற புரிதல். இப்போ இந்த கருத்தாக்கங்கள்லாம் ரொம்ப தவறாக இருக்குது, இது மத விவகாரங்களை தலையிடும். எனவே இதை ஒழிக்க வேண்டும் என்று இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பேசுகிறார், உச்சநீதிமன்றத்தில் விமர்சிக்கிறார். இதுவரை அவர்கள் எப்போதும் விமர்சித்தது கிடையாது. இப்போ இந்த தீர்ப்பு எந்த அளவுக்கு அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி சபரிமலை பிரச்சனையை பொறுத்தவரை இதுதான் மையமான பிரச்சனை. அதில் ஐயப்பன் பிரம்மச்சாரியாக இருந்தாரா, இதெல்லாம் ரெண்டாவது.
ஐயப்பன் பிரம்மச்சாரி அப்படின்றாங்க. என்னையா பிரச்சனை? பெண்கள் கோயிலுக்கு போனால் என்ன ஆயிரும்? கோயிலுக்கு போனால் ஐயப்பன் வந்து கொஞ்சம் சேக்காயிருவார் பெண்களை பார்த்தா. அப்போ அவ்வளோ வீக்காவாக இருக்கார் ஐயப்பன் தான் நம்ம கேட்கணும். பெண்கள் போனாலே அவர் வந்து சிக்கலாயிருமா. மற்ற கோயிலுக்கெல்லாம் போகிறாங்கல்ல, இல்லை அங்கே இருக்கவர் தான் கொஞ்சம் வீக்காக இருக்காருன்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த தந்திரி, கோயிலில் இருக்க தந்திரியெல்லாம் பிரம்மச்சாரி கிடையாதே என்னையா அப்படின்னா, இல்லை அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. அப்புறம் கோயிலுக்கு போகிறாலாம் சுற்றி பெண்கள் தான் இருக்கிறாங்க, வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க, ஐயப்ப சாமி மாலை போட்டு போகிறவங்க. அங்கே போனோடனே அவங்க பெண்களை பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது தப்பு நடந்துருன்னு சொன்னால் இதை வந்து அவங்க பிரச்சனையா பெண்கள் பிரச்சனையாக கேட்டால் நீங்கள் எப்பயுமே இப்படி தான் பேசுவீங்க என்று சொல்கிறார்கள். இதான் இந்த கோயிலை பொறுத்தவரை. அது நீண்ட கால மரபு பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது, நிறைய அது மாறி இருக்கிறது. கோயிலில் உண்டியல் வைக்கிறது, ஆகம கோயிலில் உண்டியல்ன்றது எங்கே இருந்துச்சு? இப்போ உண்டியலை கண்டுபிடிச்சி நீ வச்சு வசூல் பண்ணி சம்பாதிக்கிறையில்ல. கோயிலில் பணம் வாங்குறது எங்கே இருக்குது? இதெல்லாம் ஆகமத்தில் இருக்குதா? கோயில் கருவறைக்குள்ளே ஏசி போட்டுக்கிற. இப்படி ஒவ்வொரு நடைமுறையும் ஐயப்பன் கோயிலே 18ஆம் படியில் தான் நீ இதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் மாறி இருக்கிறாங்க. சினிமா ஷூட்டிங்கெல்லாம் நீ வாடகை விட்டுருக்க. இப்படி பல விஷயங்கள் வந்து மாறி இருக்கிறது. பெண்கள் போகிறது மட்டும் மாற்றக்கூடாது என்று சொல்வது என்பது ஏற்புடையதல்ல. அது பெண்களின் கண்ணியத்தை பாதிக்கக்கூடியது. என்ன அடிப்படையில்னா அது பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன், அதாவது பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் எங்கேயும் போனால் அது தீட்டு போட்டுரும் என்ற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் செஞ்சனால தான் நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அதை தீண்டாமை என்று வரையறுத்து அதை வந்து ரத்து செய்கிறார். எனவே சபரிமலை தீர்ப்பை பொறுத்தவரை இதுவரையிலான ஆர்எஸ்எஸ் பிஜேபி பார்ப்பனிய கூட்டத்தின் அரசியலுக்கு அங்கே அடி விழுந்திருக்கிறது. அதான் அந்த பிரச்சனையை பொறுத்தவரை. இப்படி இப்போ ஃபாசிசம், பார்ப்பனிய ஃபாசிசம் இப்படி வந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் அரசு நிறுவனங்கள் எப்படி இருக்குது? சிபிஐயில் என்ன நடக்குது? சிபிஐ டைரக்டர் வீட்டுக்கே ஐபி ராடெலாம் போய் முற்றுகையிட்டு அவரை வந்து வெளியேற்றுறாங்க, சிபிஐ காலி பண்ணுறான். அடுத்து ரிசர்வ் பேங்கை வந்து அவரை கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி ரிசர்வ் பேங்கை அவரை வந்து ரிசைன் பண்ண வைக்கிறான். உர்ஜித் பட்டேல் அவங்க போட்ட ஆள் தான். அவங்க போட்டாலே யாரும் தாக்கு பிடிக்க முடியல. மோடியோட தேசிய பொருளாதார ஆலோசகர் வந்து ஓடுறாரு. இப்போ இன்னைக்கு முதலாளித்துவம் என்பது கடும் நெருக்கடியில் இருக்கிறது உலகம் முழுவதும். இந்தியாவில் மோடி நினைச்சாலும் பொருளாதாரத்தில் ஒரு அடியை தாண்ட முடியாது. அதான் ஜிஎஸ்டி, பல பிரச்சனைகள் அப்படி வருகிறார்கள். எனவே அந்த நெருக்கடிக்கு மாற்றாக அவர்கள் என்ன முன்வைக்கிறாங்கன்னா, இந்த பார்ப்பன பாசிசம் என்ற மதவரி பாசிசத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதான் இந்த தேர்தல் வருகிற போது அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டுவோம் என்று முழங்குகிறார்கள். அதற்கு மாற்றாகத்தான் விவசாயிகள் டெல்லியிலே திரண்டு எங்களுக்கு ராமர் கோயில் வேண்டாம், விவசாய பொருளுக்கான விலையை நிர்ணயம் பண்ணு, கடனை தள்ளுபடி செய், ராமர் கோயிலுக்கு வேண்டாம் என்று விவசாயிகள் அங்கே முழங்குகிறார்கள். இப்படி ரெண்டும் வருகிற போது இன்றைக்கு பார்ப்பன பாசிசம் என்பது அதிகாரத்திலும் அமைப்பு ரீதியாகவும் மிகுந்த வலிமை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இராணுவத்தில் இருக்கிற வெடி பொருட்கள் கூட அவர்களுக்கு கிடைக்கிறது. இதான் நிலைமை. இந்த பகுதியிலே இதற்கு மாற்றாக ஒரு புதிய ஜனநாயகம், சோசலியத்தை உருவாக்கக்கூடிய சக்திகள் என்பது ரொம்ப கீழே இருக்கிறாங்க. அப்போ மக்களை, கட்சிகளை, அமைப்புகளை போராட விடாமல் இந்த அமைப்பு தடுக்கிறது. இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பே சிக்கலாகி இந்த பிரச்சனை தீர்க்க முடியாமல் முதலாளித்துவம் முழிக்கிற போது முதலாளித்துவத்துக்கு மாற்று ஃபாசிசம். ஆனால் மக்களுக்கான மாற்று புதிய ஜனநாயகமோ சோசலிசமோ, மக்களுக்கான ஒரு அரசோ, அதை செயல்படுத்துவதற்கு ஒரு அடிப்படை உரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை எல்லாம் வேண்டும். அதவே கொடுக்க மாட்டான் எங்கேயுமே. இப்போ தூத்துக்குடி சம்பவத்துக்கு பிறகு பெரும்பாலும் அனுமதியே கொடுப்பதில்லை, பேசுகிறது கூட கிடையாது. அப்போ நம்மை போன்றவர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், பேராசிரியர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் பெரும்பாலும் நடுத்தர வர்க்க பின்னணி கொண்டவர்கள்லாம் நம்மை போன்றவர்களின் கடமை என்ன என்பதுதான் முக்கியமானது. இப்படி தூத்துக்குடியில் நடக்குது, அயோத்தியில் நடக்குது, இதெல்லாம் எங்கேயோ நடக்குது, நமக்கு சம்பந்தம் இல்லை என்று பார்க்க முடியாது. நமது ஜனநாயக வெளியின் எல்லாம் சுருங்கி கொண்டு இருக்கிறது. உரிமை, நம்ம எல்லா உரிமையும் வந்து பறிபோய் கொண்டு இருக்கிறது. எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நாம் போராடும் மக்களுக்கு, போராடும் அமைப்புகளுக்கு எல்லோருக்கும் பேசுவதற்கான உரிமையை இந்த அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிறது. அதற்காவது நம்மை போன்றவர்கள் வந்து குரல் கொடுத்து உறுதியாக நின்று போராட வேண்டும். வந்து பார்த்துட்டு போகிறதுனாலே, ஒரு கூட்டத்தில் பங்கேற்பதனாலேயோ அது பிரச்சனை இல்லை. அது நமது பிரச்சனை மட்டுமல்ல. ஒரு தனிநபராக வந்து பார்க்குறோம், ஆதங்கப்படுறோம், போயிடுறோம். அப்போ இந்த பிரச்சனையை எப்படி தான் தீர்க்கிறது? எங்களை போல இன்னும் பியூசிஎல் இது மாதிரி நிறைய மனித உரிமை அமைப்புகள், அரசியல் சார்ந்த அமைப்புகள்லாம் தமிழகத்தில் நிறைய இயங்குகிறார்கள். நீங்கள் நேரடியாக செயல்படாட்டியும் அவர்களோடு, இந்த முற்போக்கு அமைப்புகளோடு சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கும் எந்த அமைப்போடும்
நீங்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், அவர்களோடு இணைந்து பணியாற்றுங்கள். நேரடியாக உங்களால் வர முடியல, வாரத்துக்கு ஒரு நாள் வேலை செய்யுங்க, அரை நாள் வேலை செய்யுங்க, மாதத்துக்கு ஒரு நாள் வேலை செய்யுங்க. இப்படி செய்வதன் மூலமாகத்தான் இந்த பாசிசத்தை நிறுத்த முடியும், குறைந்தபட்ச இந்த அரசியல் சட்ட உரிமைகளாவது காக்க முடியும். அதற்காக போராடுவோம். நன்றி.